Hello viewers, welcome to Super Brain. Second sum பார்க்கலாம். The chord of length 30 cm is drawn at the distance of 8 cm from the center of the circle. Find the radius of the circle சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கார்டு இருக்குது, அதோடைய லென்த் வந்து 30 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கார்டு வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் நேம் கொடுத்துக்கிறேன் ஏபி அப்படின்ட்டு. இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டர்ல இருந்து இந்த கார்டோடைய டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கிளுடைய சென்டர்ல இருந்து இந்த கார்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்பவுமே பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பர்பண்டிகுலர் லைன் வந்து இந்த கார்டை எப்படி பிரிக்கும்னா ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும், அதாவது பைசெக்ட் பண்ணும். அதனால இது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கும், இங்கேயும் அவ்வளோதான் இருக்கும். ஸோ இது டோட்டலாக 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது 15 சென்டிமீட்டர், இதுவும் 15 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் நேம் ஓன் கொடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிளுடைய சென்டர்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் எங்கே டச் பண்ணாலும் அதோடைய பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரேடியஸ் தானே சொல்லுவோம். ஸோ நான் இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ரேடியஸ். இதுதான் இப்போ வந்து இந்த ஓஏவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை நீங்கள் இப்படி கூட ஜாயின் பண்ணிட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தாவே நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அன்னோன் சைடு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பை பித்தாகரஸ் தியரம் போட்டுக்கோங்க. ஹைபோடெனிஸ் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதர் டூ சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் ஹைபோடெனிஸ் அப்படின்றது ரைட் ஆங்கிளுக்கு அப்போசிட்டில் இருக்குது. ஓஏ அப்படின்றது தான் இங்கே ஹைபோடெனிஸ். ஸோ அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. ஸோ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஓ ஸ்கொயர். இதில் ஓஏ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால ஓஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஏசி வந்து நமக்கு தெரியும் 15 சொல்லிட்டு, ஸோ 15 ஸ்கொயர் போட்டுக்கலாம். சிஓ வந்து 8 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம். 15 ஸ்கொயர்னா 225 உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் 8 ஸ்கொயர்னா 64. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 225ம் 64யும் ஆட் பண்ணால் நமக்கு 289 கிடைக்குது ஓஏ ஸ்கொயர். ஆனால் நமக்கு என்ன வேணும், ஓஏ தான் வேணும். ஏன்னா ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் வந்து இங்கே ஓஏ. அப்போ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 பார்த்தீங்கன்னா 17 வரும். இன்கேஸ் உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா நீங்கள் லாங் டிவிஷன் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால இந்த நம்பர் மட்டும் தான் 2 டைம்ஸ் இது வந்து வரும். அதனால நீங்கள் லாங் டிவிஷன் போட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து நான் 2 நம்பருக்கா பார் போடும்போது இங்கே ஒரு நம்பர் வருது. அப்போ 1 1s are 1 போடுறேன். இங்கே பேலன்ஸ் 1 வருமா. இந்த 89 நான் கீழே இறக்கிக்கிறேன். மேலே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே எந்த நம்பர் போடணும் அதே நம்பரால தான் நம்ம பக்கத்துலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே என்ன போடணும் அதே தான் இங்கேயும் வரணும். இப்போ இங்கே 9 இருக்கிறதுனால இங்கே 3 போடுறேன். 3 3s are 9 வரும் இல்லையா. அதனால அப்போ என்ன ஆகும் 9 6 69 தான் வருது. பட் இங்கே 189 இருக்குது. அப்போ 2 பக்கத்தில் வேறு எந்த நம்பர் போட்டால் 9 வரும் லாஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7 7s are 49 வரும் இல்லையா. அதனால் நான் 7 போட்டுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 7 7s are 49 பேலன்ஸ் 4 இது 14 + 4 வந்து 18 வந்துடும். நமக்கு பார்த்தீங்கன்னா 189 வந்துடுச்சு. அப்போ 27 × 7 தான் நமக்கு 189 வருது. அப்போ இங்கேயும் 7 போடணும், இங்கேயும் 7 போடணும், 189 நமக்கு கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 17 நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இப்படியும் போடலாம். இல்லை டேரெக்டாக உங்களுக்கு 17 ஸ்கொயர் தான் 289 தெரிஞ்சால் டேரெக்டாக இந்த ஆன்சரை போட்டுக்கோங்க. பட் நமக்கு வந்து யூனிட்டில் சொல்லணும் இல்லையா. ஸோ ஓஏ = 17 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக எப்படி எழுதலாம்னா therefore the radius of the circle is 17 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதி இந்த சம்ம நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.